ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே க்ரன்ச்சியான சோயா கட்லெட் ரெசிபி கடைகளில் செய்கிற மாதிரியே வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சோயா சங்க்ஸில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது அப்படியே சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு 1 கப் போல் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். சின்னது பெருசு எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக புழிஞ்சுக்கோங்க, அப்போ தான் சுத்தமாக தண்ணி இல்லாமல் கிடைக்கும். கட்லெட் செய்யும்போது ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதனால் நல்லா டைட்டாக புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனது, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சோயா சங்க்ஸை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி கட்லெட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு சோயா சங்க்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கட்லெட் பிடிக்கிறதுக்கு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து கட்லெட் செய்யும்போது உடையாமல் வரும். இப்போ இதை வடை தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் அழுத்துங்க, கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். ஓரத்துலலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கட்லெட் வந்து ஹார்ட் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் எதில் வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவரில் செய்கிறேன். நீங்கள் வந்து மைதா மாவு, முட்டை இதில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த கட்லெட்டை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற பிளேட்டில் நம்ம வந்து சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை மறுபடியும் வந்து இன்னொரு டைம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 டைம் வந்து நம்ம பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் வந்துட்டு டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திருப்பி விட்டுடலாம். கட்லெட் நல்லா உடையாமல் வந்திருக்கு. நம்ம கட்லெட் செய்யும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் செய்யுங்க, அப்போ தான் இந்த மாதிரி கட்லெட் உடையாமல் வரும். அவ்வளோதான், கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு இல்லை பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம். கட்லெட் நல்லா உடையாமல் வரும். இதே மாதிரி மிச்சம் இருக்க கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், டேஸ்டான சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.